இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது 6 வயசு பையன், பேர் மாறன். இவனுக்கு நான் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவனுக்கு நான் எப்படி ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்தேன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், லாங் ப்ளோ இல்லை, லாங் ப்ளோ பண்ணுவேன்ல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, கிக் பண்ணீங்கல்ல. எப்படி கிக் பண்ணீங்க, பண்ணிக்காமீங்க, கிக் பண்ணுங்க. ரெடி, பிடிங்க, அங்கே பிடிச்சி தலை எவ்வளோ வச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அவருக்கு லாங் ப்ளோ சொல்லி கொடுத்து கிக் பண்ண வைக்கணும். இப்போ லாங் ப்ளோன்றது, லாங் ப்ளோ எப்படி பண்ணீங்க, பண்ணிக்காமீங்க, ப்ளோ பண்ணுங்க. இதுக்கு பேர் என்னது, லாங் ப்ளோல தண்ணியில் பண்ணிக்காமீங்க. லாங் ப்ளோ, லாங் ப்ளோ பண்ணுங்க. பாருங்க, கண்டினியூஸாக ப்ளோ பண்ணிட்டே இருக்காங்க. லாங் ப்ளோன்றது கண்டினியூஸாக ப்ளோ பண்ணுவோம். இதுதான் லாங் ப்ளோ. இப்போ பாருங்க, இந்த லாங் ப்ளோ பண்ணிட்டாங்க, இவரு கிக் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம், லாங் ப்ளோ பண்ணிட்டு கிக் பண்ணிட்டு போகணும். ஓகே, ரெடி, கோ. போய் செட் அப்படியா, இப்போ லாங் ப்ளோ பண்ணியாச்சு, போய் ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் 6 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரெண்டாவது என்னென்னா ஷார்ட் ப்ளோ. ஷார்ட் ப்ளோ எப்படி பண்ணுவோம், இப்போ ஷார்ட் ப்ளோ பண்ணிட்டு கிக் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் ப்ளோ பண்ணும்போது குழந்தை வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக பண்ணுங்க, நோ ஹேண்ட் மூமெண்ட். ஓகே, ஒன்லி கிக், ஷார்ட் ப்ளோ, கிக், கோ. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் ப்ளோ போட்டு கான்ஃபிடென்ட்டாக இந்த பையன் கிக் பண்ணிகிட்டே வந்துட்டான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹேண்ட் மூமெண்ட். பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க ஹேண்ட் மூமெண்ட். ஹேண்ட் மூமெண்ட் எப்படி பண்ணுவீங்க, ஹேண்ட் மூமெண்ட் மட்டும் பண்ணுங்க. இப்போ ஹேண்ட் மூமெண்ட்டோட ஷார்ட் ப்ளோ பண்ணி சும்மா ப்ராப்ளம். ரெடியா, ஸ்டார்ட், கோ. ஹேண்ட் மூமெண்ட், வெரி குட், வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ப்ளோ பண்ணிவிட்டு ஹேண்ட் மூமெண்ட், லெக் மூமெண்ட் எல்லாம் பண்ணி சும் பண்ணி விட்டோம். லாஸ்ட் ஒன்லி ஒன் திங் அவர் பண்ண வேண்டியது என்னென்னா எப்படி ப்ரீத் எடுக்கிறது, அதை எப்படி சொல்லி கொடுக்குறோம். என்ன பண்ணுவோம், இங்கே உட்காருங்க, கீழே என்ன பண்ணுவோம், கீழே என்ன பண்ணுவோம், லிட்டில் ப்ளோ பண்ணுவோம். மேலே வரும்போது என்ன பண்ணுவோம், வாயை மூடிட்டு வெளியே வரணும். வெளியே வந்து என்ன பண்ணுவீங்க, ஓ ப்ரீத் பண்ணலாமா, பண்ணுங்க. Come up. Off. ஓகே, என்ன இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது வாயை மூடிட்டு வந்தோம், வெளியே வந்த பிறகு ப்ரீத் எடுக்கும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஹேண்ட் மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு கிக் பண்ணிவிட்டு தலையை தூக்கி ப்ரீத் எடுப்போம். பண்ணலாமா, ரெடி, ஸ்டார்ட். கிக், ஹெட் அப், ப்ரீத், கிக், ஹெட் அப், ப்ரீத், கிக், வெரி குட். இப்போ நீங்க என்ன பண்ணுவோம், ஸ்விம் பண்ணி ப்ரீத் எடுத்து ஸ்விம் பண்ணுவோம். ரெடியா, ஸ்டார்ட். பிரேக், பிரேக், வெரி குட், வெரி குட். பாத்தீங்களா, 6 வயசு பையன் அழகா ஸ்விம் பண்ணாப்ல. ஒரு விஷயம் என்ன பண்ணுவீங்க, குழந்தைக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் எனர்ஜி லெவல் இல்லைன்னா ரொம்ப தூரம் போக முடியாது. அப்போ குழந்தையோட எனர்ஜி லெவலை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் ரொம்ப லாங் பண்ண வைக்கணும். இப்போ இந்த குழந்தை பண்ணிடுச்சு, இதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். இப்போ இதை ஃபுல்லாகவே இந்த குழந்தை பண்ணோம். பாருங்கள், நான் ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் அந்த குழந்தை பண்ண சொல்லுவேன். ஓகேவா, நீங்கள் மேலே உட்காரலாமா, நான் சொன்ன பிறகு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 1 2 3 4 ரெண்டு என்ன பண்ணுவோம், மேலே ஏறி ப்ரீத் இருக்கு. ரெடியா, கண்ணாடி போடுங்க, ஸ்டார்ட். Good, great, very good. Great, good. Great, very good. Very good.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 6 வயசு குழந்தை வந்து அழகாக ஸ்விம் பண்ணிடுச்சு. ஸோ பேசிக்காக 6 வயசு கிட்டு, அதாவது 6 வயசுக்கு இல்லை 3 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ள இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியது லாங் த்ரோ, செகண்ட் சொல்லிக் கொடுக்க ஷார்ட் த்ரோ, இதுக்கு நடுவில் கிக் ஹேண்ட் மூவ். இதை பண்ணி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக குழந்தை வந்து ப்ரீத் எடுத்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடும்.